ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்டை பத்தி பார்க்க போறோம். எல்லாருமே எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு காத்திருந்திருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நானும் கன்ஃபார்ம் எதிர்பார்க்கல. நல்ல பர்சன்டேஜ் வரும்னு நினைச்சேன். நான் தனியா இவ்வளோ சீட்டு ஜெயிப்பாங்கன்னு நானும் எதிர்பார்க்கல. எம்ஜிஆர் 10 வருஷம் டிஎம்கேல இருந்து தனியா 5 வருஷம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு 15 வருஷம் கழிச்சு ஜெயிச்சதை தளபதி 3 வருஷத்துல பண்ணிட்டாரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நம்ம ஆட்சிக்கு வந்தா வருவோம். அரசியல நீ என்ன பெரிய எம்ஜிஆர் சொல்லி எல்லாம் மாத்தி சொல்லி பார்த்திருப்பீங்க. நீ என்ன பெரிய விஜயாங்கிறது தான் அடுத்த 50 வருஷத்தோட தமிழ்நாட்டோட வரலாறு. அப்படி ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு தளபதி. புழுக்கம் ஏற்பட்டா மழை பெய்யற மாதிரி ரொம்ப நெருக்கடி ஏற்பட்ட இந்த தகுதியான மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்கா உள்ள கொண்டாந்து சேர்த்துரும். அங்க ஒருத்தன் கிளம்பி வருவான், அடிபட்டு நொந்து நூலாயி அவன் லீடரா மாறுவான். அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார். எதுக்குங்க டிராஃபிக் க்ளோஸ் பண்ணிருக்காங்க? நீ வாரண்டுதான். ஆட்சி அமைக்க 118 மெஜாரிட்டி தேவைப்படுது. தளபதி அவர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அவர் வீட்டுக்கு போய் ரெடியா இருக்காங்க கூட்டணி வைக்க. கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான். பிஜேபி எப்பவும் போல ஆளுநர் வச்சு அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதரவு கொடுக்கறதுக்கு இவ்வளவு அலப்பறை கொடுத்துட்டு ஆதரவு கொடுக்குறாங்க சின்ன கட்சிகள்லாம். காங்கிரஸ் எப்பவும் போல அவங்க முதல்ல குத்துற வேலையை டிவி கிட்ட காமிக்காம இருந்தா சரி. நீ என்னடா நேத்து நேரம் அங்கிட்டு பேசிட்டு இன்னைக்கு அங்கிட்டு பேசிட்டு தர 1000 தான் இருந்தாலும் நான் எந்த பக்கம் தானே இருக்கு. செந்தில்னா நம்ம தான் நம்பி பேசலாம்னா. இந்த வீடியோ எடிட் பண்ற டைம்ல இன்னும் கொஞ்சம் சீட்டு தான் தேவை ஆட்சி அமைக்க. அடுத்த 15 நாள் தமிழ்நாட்டில் இன்னும் எலெக்ஷன் பயங்கரமா சூடுபிடிக்க போகுது. பார்க்க நமக்கு நல்லா ஃபன்னா இருக்க போகுது. இந்த வீடியோல நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்தது, அது அப்படியே எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்னெல்லாம் மாறி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். பார்க்கவே செம குஜ்லி மஸ்தா இருக்குது. வாங்க எல்லா வீடியோக்குள்ள போலாம். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. ஓகே மக்களே, வீடியோக்குள்ள போலாமா? நான் உங்க ஜெடி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தம்பி இருக்கியா யாரி போயிடுச்சா போவாமா? எலெக்ஷனுக்கு முன்னாடி டிவிக்கே பத்தி யார் என்னெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க சொன்னதெல்லாம் நடந்ததா, அதுக்கு அவங்க என்னெல்லாம் பதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்க போறோம். டிஎம்கே சுத்தி இருக்க கட்டமைப்பை சேர்ந்தவங்க பயங்கரமா ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க டிஎம்கே தான் 200+ சீட்ஸ் ஜெயிக்க போகுதுன்னு. அதுல ஒரு தப்பு இல்ல, பின்பத்து கிரியேட் பண்றதுக்கு சும்மா சொல்லிக்கிறது தான். ஆனா இவங்க அதவே ஒரு பெரிய பிரபகண்டாவா பண்ணிட்டு இருந்தாங்க 24 மணி நேரமும். ஆனா நடந்தது நம்ம அப்படியே உல்டாவா. தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு தான் இருக்கா சார்? அதுல என்ன சந்தேகம் சார்? இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறக்கூடிய வகையில் அமையும். புதியவர்கள் வந்திருக்காங்க. 5 முனை கூட்டணி ஒரு போட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச. எத்தனை முனை போட்டி வந்தாலும் எங்க கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். என் 3 சக்கர தேர 4 சக்கரத்துல ஏத்திட்டானுங்களே. ஒரு தெம்பும் திராணியும் இருந்தால் ஒரு தொகுதியில நிற்க சொல்லுங்கள். பெரம்பூரை விட்டு இங்க திருச்சி கிழக்குல என்னோடு மோத சொல்லுங்கள். நிச்சயமாக வெற்றி எங்கள் பக்கம். புள்ள சௌக்கியமா? விஜய் எங்க நின்றாலும் விஜய் தோப்பாரு 100%. புரியுதா? இப்போ விஜய் எங்க நின்றாலும் திமுக காரன் தான் ஆப்போசிட்ல நிப்பான். முடிஞ்சா ஜெயிச்சுக்கோ. இந்த தாவேக்க தற்கூரிங்கெல்லாம் வந்து இன்னும் பேசிட்டு இருக்காங்கல்ல, முக ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தோத்து வரும், அவர் டெபாசிட் வாங்க மாட்டாராம், விஜய் தான் ஜெயிப்பாராம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தோல்வியை தழுவியிருக்கிறார். தாவேக வேட்பாளர் VS பாபு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தோத்துருக்கிறத என்னால ஏற்றுக்க முடியல. எப்படி வந்து கொளத்தூர் மக்களுக்கு மனசு எப்படி வந்துச்சு அப்படின்றது தெரியல. எவ்வளோ திட்டங்கள் வந்து கொண்டு வந்தாரு, பெண்களுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணாரு. ஆனா பெண்கள் எல்லாமே மறந்துட்டாங்க. அந்த முகத்துக்கு ஆச்சு ஒரு கரிஸ்மாட்டிக் லீடருங்க அவரு. எப்படி தோத்தாரு? வாய்ப்பே இல்லையே. ஆனா கொளத்தூர் மக்கள் நல்லா பண்ணிட்டீங்க நீங்க. அந்த முகத்துக்கு ஆச்சு. டிஎம்கே கட்டமைப்பு தான் இப்படி ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னா, டிஎம்கேக்கு எதிராக பிஜேபி ஏடிஎம்கே கட்டமைப்பு இதை விட பயங்கரமா ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் பாண்டேலாம் ஒரு அரசியல் விட்டு வெளியே போயிரன்னு சொல்லிட்டு இருந்தாரு. டிவிக்கே 10 சீட் ஜெயிச்சிருச்சுன்னா விஜய் அவர்கள் சொல்லணும், திரு ஆதவர்ஜன் சவால் விடட்டும். நாங்க தனிச்சு நாங்க 230 நாள் அடிக்கிறோம். 26% இருக்கு. 230 நாள் வேண்டாம், 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட் ஜெயிச்சிடும். நான் அரசியலே பேச மாட்டேன். திரு விஜய்க்கு 234 தொகுதியில 230 தொகுதியில போலாம். ஆனா கேரண்டியா வந்து ஒரு 200 தொகுதியில டெபாசிட் போறதுக்கான வாய்ப்பு. நான் எதிர்பார்த்தேன் மனுஷன் என்னாலும் திரும்பவும் வந்து கான்ஃபிடண்டா பேசுவாருன்னு. அதே மாதிரி வந்துட்டாரு மனுஷன். 100 வேண்டாம்,
50 வேண்டாம் 30 10 சீட்டு ஜெயிச்சிடும். நான் அரசியலே பேச மாட்டேன். ஒருவேளை 10 சீட்டு எடுத்துட்டாங்கன்னா அரசியல் பேசுறதை நிறுத்துறேன். எப்படி இருக்கிற பத்தில காலுக்கு கீழே ஒரு காலம் வச்சிருக்க முடியல. 10 சீட்டுக்கு மேல பேசிட்டோம். அப்புறம் பாத்துக்கலாம். அவ்வளவுதான். தாவேகா 10 இடங்கள்ல ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அரசியல் பேசுறதையே நிப்பாட்டிடுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. கருத்து கணிப்பு வந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் இதை தான் பல பேர் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு உங்க தரப்புல இருந்து ஒரு விளக்கம். ட்ரோல் பண்றதுங்கிறது எனக்கு ரொம்ப புதுசே இல்லை. நான் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஏன்னா நீங்கள் என்னுடைய முந்தைய படம் சரியா இல்லைன்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அடுத்த படத்துக்கான கதையை ஆலோசனை பண்ணிட்டு இருக்கேன். இதற்கு இது பதில் இல்லையே. அப்ப நம்ம இன்னமும் சரியா படிக்க, இன்னமும் சரியா புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுமே தவிர இதுல ரோச பொருள் அர்த்தம் கிடையாது. நான் சொன்னது உண்மைதான். நான் இல்ல, நான் ஏற்கனவே சொன்னேன், திரு விஜயே இந்த அளவு வெற்றி பெறும் நினைச்சிருக்க மாட்டார். இது தெரியும். அவன் இன்னும் திருந்தலமாமா. யுவராஜ் பாண்டே சார் என்ன அரசியல் பேசுறாரு? நாட்டுல யாரோ பேசிட்டு இருக்கும்போது நான் பேசக்கூடாதா? தாராளம் பேசலாம். 10 சீட்டு வேண்டாம், நான் அரசியல் பேசுறதே நிப்பாட்டிடுறேன். அது தெலுங்குல ஆந்திராலன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஆந்திரால அரசியல் பேச மாட்டேன்னு பேக் அடிச்சிட்டான் பாத்தியா? நான் தான் சொன்னல பேக் அடிச்சிரானே. பேக் அடிச்சிட்டான் பாரு. இவன் தான் ரேவஸ்டிரியோட பயங்கரமா ஜம்ப் பண்ணக்கூடிய ஆள்ரா. அது தெலுங்குல ஆந்திராலன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஆந்திரால அரசியல் பேச மாட்டேன்னு அப்போ இப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆயிட்ட. ரொம்ப மாசு காட்டுனவன் இப்போ வியூஸ் போயிட்ட. இவங்க எல்லாத்துக்கும் மேல சாட்டையோட ப்ரெடிக்ஷன்லாம் அடி பிரிச்சு எடுத்திருந்தாரு டிவிக்கேவை. பேச்சாடா பேசுனேங்கிற மாதிரி ரிசல்ட்டுக்கு அப்புறம் சாட்டை பிரிச்சு எடுத்துட்டாங்க. கிழக்குலையும் தோற்கிறாரு, பெரம்பூர்லையும் தோற்கிறாரு. எழுதி வைத்துக்கொள்ள. நான் புக் மார்க் பண்ணி வைங்க. இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து கட் பண்ணி வைங்க. ஓகே ஓகே. 2 தொகுதியும் தோற்கிறாரு. 234 தொகுதியிலும் விஜயினுடைய தாவேகா தோல்வி அடைகிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. எந்த தொகுதியும் ஜெயிக்க முடியாது, எந்த தொகுதியும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. நாம ஒரு தாவேக்கா கூட்டம் இந்த பக்காமாஸ் கூட்டம் தனி வேர்ல்டுல வாழ்ந்துட்டு இருக்குன்னு இவ்வளவு நினைச்சிட்டு இருந்தா நம்ம தான் தனி உலகத்துல இருந்திருக்கோம். எப்படியும் விஜய் ஆட்சி அமைக்கிறாரு. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. விஜய் 100 விழுக்காடு ஆட்சி அமைக்கிறார். விஜய் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். அடுத்த 5 வருஷத்துக்கு விஜய் தான் முதலமைச்சர். இங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களேன்னு தான் சொல்லி அவன் மாற்றுக்கிறதே கிடையாது. எப்படியும் விஜய் ஆட்சி அமைக்கிறாரு. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. விஜய் 100 விழுக்காடு ஆட்சி அமைக்கிறார். விஜய் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். அடுத்த 5 வருஷத்துக்கு நாம் தமிழர் 1-2 ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் ரிசல்ட் அப்படியே ஆப்போசிட்டா இருந்தது. பாப்பா இனியாச்சும் ஸ்ட்ராட்டஜி மாற்றி அடுத்த எலெக்ஷன் நல்லா ரிசல்ட் காமிக்கிறாங்களான்னு பார்ப்போம். இந்த ப்ரிடிக்ஷன்லேயே ஒரே ஒரு ஆள் தான் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காரு. அது யாருன்னு நீங்களே பாருங்க. இவர் வருவாராம், 26ல நிப்பாராம், அடிப்பாராம், நேரா போய் முதலமைச்சர் சீட்ல உட்காருவாராம். நாங்க 75 வருஷம் கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கிட்டு சப்பிட்டு போறதுக்கடா நாங்க கட்சி நடத்துறோம். நாங்க 75 வருஷம் கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கிட்டு சப்பிட்டு போறதுக்கடா நாங்க கட்சி நடத்துறோம். தெளிவாதான் இருக்கீங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் டிஎம்கே டிவிகேவை ஹேண்டில் பண்ணதே வித்தியாசமா இருந்தது. டிஎம்கே மேல தளபதி என்னதான் குற்றச்சாட்டு வச்சாலும் அதுக்கு பதில் சொல்லாம அப்படியே சும்மா தட்டி விட்டு போயிட்டே இருந்தாங்க. கேட்கற கேள்விக்கு புதுசா வந்தவங்களுக்கு இக்னோர் பண்ணிட்டு போறது விஷயம் வேற, ஆனா உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணுமான்னு நடத்துற விஷயம் வேற. இப்படி இந்த 2வது விஷயத்தை தான் டிஎம்கே பண்ணிட்டு இருந்தாங்க கடந்த 2 வருஷமா. வெற்றி நிச்சயங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஆனா எலெக்ஷன் முடிவு அப்படியே இவங்க பண்ணதுக்கு எதிராக இருக்குது. டிஎம்கே தோக்க போறதை தளபதி முன்னாடியே நிறைய இடத்துல ப்ரெடிக்ட் வேற பண்ணியிருந்தாரு. தாவேகா பொதுக்குழு திமுக கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. திமுக தான் எதிரின்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு வராரு. யார் சொல்றா? விஜய். விஜய் சொல்லியிருக்காரு. அவர் தானே சொல்லியிருக்காரு. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சி அமையும். அது உறுதி. புதியவர்கள் வந்திருக்காங்க. 5 முனை கூட்டணி ஒரு போட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச. எத்தனை முனை போட்டி வந்தாலும் எங்க கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். அதை பத்தி நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை பத்தி நான் பதில் சொல்ல வேண்டிய. அப்படியா? தெரியல, தெரியல. நான் ஆதவ நியூஸ்ல படிக்கிறது இல்லை. யார் வந்தாலும் நான் கவலைப்படலாம். இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்தா 234 வந்து விஜய் ஒரு மிகப்பெரிய சக்தியா திமுகவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது. தனிச்சு போட்டிட்டா வெற்றி பெறுவாங்க. அப்படியா? அவர் யாருங்க? அவரை தனியா எங்க நந்து போக சொல்லி எத்தனை பேர் அவருக்கு தெரியும் பாருங்க. இந்த தேர்தல்ல திமுக தோக்க போறது உறுதி. தோத்துட்டு அந்த ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் அந்த எஃபெக்ட் என்னவா இருக்கும்னு இப்பவே சொல்றேன். கட்சியை காப்பாத்திக்கணும்ல. ஏகப்பட்ட கேஸ் எல்லாம் இருக்குதுல்ல. லஞ்ச கேஸ், ஊழல் கேஸ், திருட்டு கேஸ், அவங்க குடும்பத்து மேல, மினிஸ்டர்ஸ் மேல எல்லாத்தையும் காப்பாத்திக்கணும்ல. போய் மோடி அவர்கள் காலையும் அமித்ஷா அவர்கள் காலையும் திமுக விழுதா இல்லையான்னு பாருங்க. பழக்க தோஷத்துல ஒரு அறிக்கையை ஒண்ணு வெளியிடுவாங்கல்ல, மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படின்ட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டு போய் அறிவாலயத்துல போய் ஓடி ஒளிஞ்சுப்பாங்க. இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அறிக்கையை. எப்படி? மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம்.
அதிமுக தோக்க போறது உறுதி. நான் இந்த விஜய்க்கு எதிராக சதி செஞ்சோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டு சேர போறேன்னு சொல்லி ஒரு குழப்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த அளவுக்கு இது நடக்காது. ஆனா இதையும் மனுஷன் முன்னாடியே கணிச்சிருக்காரு. இத பாரு, ஒண்ணு நீ திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமைக்க போவதாக பரவி வரும் தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இல்லனா நான் பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் அர்லேக்கர் மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. நேத்து கூட சொன்னாரு, உங்களுக்கு எல்லாம் வேணா அது புதுசா இருக்கலாம், எனக்கு அது பழகிருச்சு, பாத்துக்கலாம். ஆனா சார், நீங்க இந்த விஜயம் முடக்கலாம். இவங்களாச்சும் பரவாயில்ல, உதயநிதியில அப்பப்போ டைரக்டாவே கலாய்ச்சிருந்தாரு. அதுலயும் ஒரு டைம்ல தளபதி டிஎம்கே மன்னராட்சி பண்றாங்கன்னு சொல்லி விமர்சனம் பண்ணதுக்கு சினிமா செய்திலாம் பாக்குறதுலன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு போனாரு ஓப்பனா. ஆனா எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்ப கதையே வேறையா மாறிடுச்சு. அதே போல இந்த விஜய் மாநாட்டுல வந்து மன்னராட்சி நடக்குது தமிழகத்துல. அது வந்து 2026 இல்ல, சினிமா செய்திகள் நான் பாக்குறது இல்ல. சினிமா செய்திகள் பாக்குறது இல்ல. முதல்வர்கள் ஆகக்கூடாது. யாருங்க புறப்பால மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வர் வராரு? அந்த அறிவு கூட இல்ல அந்த ஆளுக்கு. அந்த அறிவு கூட இல்ல அந்த ஆளுக்கு. அந்த அறிவு கூட இல்ல அந்த ஆளுக்கு. அடுத்த ஆண்டு இதே நேரத்துல என்ன மாதிரி தலைப்பு செய்தி வந்திருக்கும்னா, 7வது முறையா திமுக ஆட்சி அமைத்தது. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. 2வது முறை வந்ததெல்லாம் சரித்திரமே கிடையாது. பன்னிங்க கூட்டமா வரும், சிங்களா வரும். அது என்ன சொன்னீங்க? இந்த முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுவான். அந்த பிராண்ட அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். சி ஜோசப் விஜய் எனும் நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வரட்டா மக்களே.